எடப்பாடி பழனிச்சாமி வணக்கம் வைத்தபோது என்ன நடந்தது? விஜய் இப்படி பண்ணலாமா? அதிமுக பொதுச் செயலாளரும், முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிச்சாமி இன்னைக்கு சட்டப்பேரவையில பதவி ஏற்கக்கூடிய நிகழ்வப்போ முதல்வர் விஜய பார்த்து வணக்கம் வச்சாரு. ஆனா விஜய் வணக்கம் வைக்காம எந்த சலனமும் இல்லாம இருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிச்சாமியோட கையில இருந்த பேப்பர் தவறி கீழே விழுந்தது. அத குனிஞ்சு எடப்பாடி பழனிச்சாமி எடுத்தாரு. இந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல வெளியாச்சு. இத பார்த்த அதிமுகவினர் வணக்கம் வச்சா பதில் வணக்கம் வைக்க வேண்டியது அரசியல் மாண்பு அப்படின்னு முதல்வர் விஜய கண்டிச்சிருக்காங்க. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல 108 இடங்கள்ல ஜெயிச்ச தாவேகா, விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்கு. நேற்று முதல்வரா விஜய் பதவியேற்ற நிலையில தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவும் நேத்து பதவியேத்துக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில 17வது சட்டப்பேரவையோட முதல் கூட்டம் ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுல 233 தொகுதிகள்லயும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல இன்னைக்கு வரிசையா பதவியேத்துக்கிட்டாங்க. முதல்வர் விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. இதனால 233 பேர் இன்னைக்கு பதவியேத்துக்கிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க சான்றிதழ்களை கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஒரு சிலர் மட்டும் சான்றிதழ் இல்லாத காரணத்தால பதவி ஏற்கல. அவங்க நாளை இல்லனா மாலையில பதவி ஏற்க வாய்ப்பிருக்கு. சட்டமன்றத்துல புதிய சபாநாயகர் அப்புறம் துணை சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால நாளை இல்லனா நாளை மறுநாள் சட்டசபையில விஜய் தலைமையிலான புதிய அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க இருக்கு. இந்த சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிச்சாமி இன்னைக்கு சட்டப்பேரவையில பதவியேற்கக்கூடிய நிகழ்வப்போ முதல்வர் விஜய பார்த்து வணக்கம் வச்சாரு. ஆனா விஜய் வணக்கம் வைக்காம இருந்ததா சொல்லப்படுது. அப்போ எடப்பாடி பழனிச்சாமியோட கையில இருந்த பேப்பர் தவறி கீழே விழுந்துருச்சு. அதை குனிஞ்சு எடப்பாடி பழனிச்சாமி எடுத்தாரு. இந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல வெளியாச்சு. இத பார்த்த அதிமுகவினர் விஜய் செஞ்சது தவறு, வணக்கம் வச்சிருக்கணும், அதுதான் அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. எடப்பாடி பழனிச்சாமி அதிமுக பொதுச் செயலாளரா தொடர்றதுக்கு ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. ஏன்னா எடப்பாடி பழனிச்சாமி அதிமுகவோட சட்டமன்ற கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள்ல வெறும் 17 பேர் மட்டும்தான் ஆதரவு கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு வரதாவும் ஊடகங்கள்ல தகவல் பரவிட்டு வருது. சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க போகக்கூடிய நாள்ல தமிழ்நாடே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவினர் கணிசமானவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறதாவும் ஊடகங்கள்ல செய்திகள் பரவிக்கிட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.